தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஜோதிடம், பரிகாரம் இதில் பல பேருக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பரிகாரம் பண்ணுறதுனாலேயே வாழ்க்கை முழுமை அடைஞ்சிரும், பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக இந்த கான்டென்ட் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக கடவுள் பக்தியை கூட நம்ம முற்று முழுதாக எல்லாமே பக்தின்னு சொல்லிட முடியாது. அதுலேயும் பகுத்தறிஞ்சு பார்க்கணும். உண்மையான பக்தியை பகுத்தறிஞ்சு நம்ம எதை நம்மளால் நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இதில் ஜோதிடம் சார்ந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும். அவங்களுக்கு பரிகாரம் சார்ந்த நம்பிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும். ஓ, இந்த கட்டம் சரியில்லையா, அப்போ ஜோதிடர் சொல்கிற இந்த பரிகாரத்தை பண்ணால் அந்த கட்டம் சரியாயிடும், நம்ம பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு பல பேரும் நம்புவீங்களே. ஆக்சுவலாக அது ஃபேக்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஜோதிட நிபுணரும் இந்த விஷயம் சார்ந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. தெள்ள தெளிவாக உண்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க மக்களே. அந்த கேஸ் நான் சொன்னது போன வருஷம் ஜனவரி மாதம் வாக்கில் நடந்த ஒரு கேஸ் தான். ஸ்க்ரீனில் தெரிகிறாருல, இவர் பேர் ஜான் ஸ்டீஃபன். 64 வயசு இவருக்கு. ஸோ பிறப்பால் அவர் ஒரு கிறிஸ்டியன் தான். ஆனால் இவர் ஜோதிடம் சார்ந்து ஒரு அலாதி பிரியம் கொண்டார். அதை கற்றுக்கவும் செஞ்சார். நாட்டு வைத்தியருங்க அவர். ஆனால் ஜோசியமாக பார்ப்பாப்புல. நம்ம நாகர்கோவில் இருக்குல்ல, அங்கே இருக்க பெருவிளைக்கு அருகில் கோட்டை விளைன்னு ஒரு பகுதி இருக்குது பாருங்க, அதை பூர்வீகமாக கொண்டவர். இவருக்கு விஜயகுமாரி அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க. அப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணு. அதில் பொண்ணுக்கு திருமணம் ஆகிடுச்சு, செட்டில் ஆகிட்டாங்க. பையன் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தாப்புல. இந்த ஜோதிடர் பற்றி கேள்விப்பட்டு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நாம் இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க போகலான்னு வந்திருக்காங்க. திரும்ப போகிறாங்க. தொடர்ந்து ஜோசியம் சார்ந்து வந்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது, போன வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி வாக்கில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த மனுஷன் பணமாக இருந்திருக்காருங்க. யார், ஸ்டீஃபன் வீட்டில் பணமாக கிடந்திருக்காரு. வெளியே போயிருந்தவரோட மனைவி விஜயகுமாரி இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப ரத்த காயத்தோடு அந்த பிணம் கீழே இருந்ததை பார்த்துருக்காங்க. அதிர்ச்சியில் உடஞ்சே போயிட்டாங்க அவங்களோட புருஷன். ஓகேவா. இதுக்கப்புறம் ஆசாரிப்பள்ளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்தவங்க ஸ்டீஃபனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஸ்டீஃபனோட மனைவி புகார் கொடுத்த அடிப்படையில் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி தனிப்படை வரைக்கும் அமைச்சிட்டாங்க. விசாரணை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கையில் கிடைக்குது. கொலை பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. ஏன்னா ஏற்கனவே ரத்த காயம் இருந்துச்சா, அதை பார்த்து போலீஸார் சஸ்பெக்டாக இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வரவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யார் என்ன சொல்லி தேடி பார்க்கும்போது தான் 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 மூஞ்சிகள் இதுதான். இந்த அம்மா பேர் கலையரசி, 43 வயசு. அவர் பேர் நம்பிராஜன், 25 வயசு தாங்க. இந்த கலையரசி இருக்காங்களே, இவங்க இளைஞனுக்கு அருகில் இருக்க கட்டிமாங்கோடு அந்த பகுதியை சேர்ந்தவங்க. இந்த நம்பிராஜன் நம்ம நெல்லை மாவட்டம் இருக்குல்ல, அங்கே இருக்க கருவேலங்குளத்தை சேர்ந்தவர். இந்த 2 பேரையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை முடிவில் வந்துச்சு பாருங்க உண்மைகள் ஒன்றும். இந்த கான்டென்ட்டை பார்த்துட்டு இருக்க அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பகிரை ஏற்படுத்தும். ஏப்பா போன வருஷம் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த கலையரசி இருக்காங்களே, அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க திரும்பவும் தன்னோட ஹஸ்பண்ட் கூட சேரணும்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடம் மேலே தீராத நம்பிக்கை காரணமாக ஸ்டீஃபனை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அதான் பிரபல ஜோதிடர் நிறைய பேர் தெரியும் பார்த்தீங்கன்னா. அது போல் இவங்க செவி வழி தகவலும் போயிருக்கு, வந்திருக்காங்க. கிளம்பி வந்த இவங்க ஜோசியம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யுங்க அப்படின்ட்டு அந்த ஜோதிடர் இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காப்லையா. இந்த அம்மாவும் சரின்ட்டு பரிகாரம் செய்கிறேன்னு எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு முறை வந்துட்டு போயிட்டு பரிகாரம் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை முடியல. திரும்ப ஒரு முறை வந்துட்டு போய் பரிகாரம் பண்ணியிருக்காங்க, அப்பயும் பிரச்சனை முடியல. இப்படி தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு 9 லட்சம் ரூபாய் வரைக்கும், அவங்க சொன்ன நம்பர்ஸ் இது, 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்டீஃபன் கிட்ட அந்த அம்மா கொடுத்துருக்காங்களாம். ஜோதிடம் பார்த்ததுக்கான ஃபீஸு ப்ளஸ் அது கூட பரிகாரத்துக்குன்னு சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களாம். ஒரு இடத்துல அந்த அம்மா செம கடுப்பாயிட்டு இருக்காங்களாம். ஏங்க, நான் ஒரு முறை வந்து இந்த ட்ராவலுக்கு தான் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது, உங்களுக்கு வேறு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுறேன், ஆனால் என் பிரச்சனை துளியும் சரியாகலையே, நீங்கள் சொல்கிற ஜோதிடமே தப்பு போல இருக்கு, நீங்கள் சொல்கிற பரிகாரமே தப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னது பழிக்கல, என் காசை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதிடர்கிட்ட யாரும் கேட்காத ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னது எதுவும் பழிக்கலைங்க, காசை திருப்பி குத்துறீங்களா அப்படின்ட்டு. ஸ்டீஃபனும், ஏமா எல்லாரும் சர்வீஸ் பண்ணுறது சார்ந்து ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, நான் அது போல் ஜோதிடம் சார்ந்து சர்வீஸ் பண்ணேன், அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணேன், திரும்ப கேட்குறீங்கன்ட்டு அவர் காசை கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்காரு. 2 பேருக்கு அடியில் வாக்கியா தகராறு பெருசாக போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியல, அடிதடி வரைக்கும் போச்சான்னு தெரியல, அதை பற்றி கிளாரிட்டி இல்லை.
இந்த கலையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சரி இவர்கிட்ட பேசி நம்ம காசை வாங்க முடியாது, அவரை கொன்னுடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அல்டிமேட்டாக அவங்க எடுத்த முடிவை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுக்காக ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் தான் நம்பிராஜன். ஆக்சுவலாக அந்த நம்பிராஜனும் இந்த கலையும் ஃபேஸ்புக் மூலமாக ஃப்ரெண்டானவங்க. அந்த நேருக்கும் அதிகமாக போச்சு என்னவோ, இவங்க சொன்னால் அவர் என்ன வேணாலும் செய்வாருன்ற மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கலை என்ன சொல்லிட்டாங்க, நம்பிக்கிட்ட கூலிப்படையை ஏவி ஸ்டீஃபனை கொன்னுடலாம் அப்படின்னு கேட்கவே நம்பிராஜனை தலையசிச்சிருக்காப்புல. சரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்புறம் பணத்தெல்லாம் கொடுத்து எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நம்பிராஜன் ஒரு நாள் இதுக்குன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஸ்டீஃபன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஸ்டீஃபனை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கதையை முடிக்கிறான். முடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இதுக்கப்புறம் என்ன, போலீஸார் ட்ரேஸ் பண்ணி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி தூக்கியாச்சா. இப்போ அவங்க 2 பேரும் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் நடந்த விவகாரம் ஓகேவா, இப்போ வரைக்கும் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு ஜோதிடரா, கடைசியில் அந்த ஜோதிடர் எதிர்காலமே அவரால் கணிக்க முடியல. இப்படி போய் முடிஞ்சிருந்துச்சு. இதனால் நான் ஜோதிடத்தையே ஃபுல்லாக பொய்ன்னு சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் உண்மைதான், தொன்று காலம் முதற்கொண்டு அது ஜோதிடம் உண்மைதான். ஆனால் அதை பார்க்குறாங்கள ஜோதிடர்கள், இவங்கள சில வேரியேஷன் இருக்குங்க. இவங்க நல்லா பார்க்குறவங்க, இவங்க பொய்யா பார்க்குறவங்கன்னு நாம் அதை பிரித்து பார்த்துட முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் 100க்கு ஒரு 90 பேர் சொல்கிறது பெருசாக துல்லியமாக பழிக்கிறது இல்லை. ஒரு 10 பேர் சொல்கிறது கரெக்டாக பழிக்குது. அந்த 10 பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஜோதிடம் அப்புறம் பரிகாரம் இதை பற்றி பிரபல டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் இருக்கார்ல, அவர் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாரு விழிப்புணர்வு சார்ந்து அப்படின்றத இப்போ நீங்களே தெளிவாக கேளுங்க. இதை நான் பற்றி பேச வேண்டிய சூழல் எனக்கு ஏன் வருது அப்படின்னா, முக்கால்வாசி பேர் ப்ரெடிக்ஷனை நம்புறவங்க, முக்கால்வாசி பேர் பரிகாரத்தை நம்புறவங்க, அவேர்னஸ் யாருக்கும் இல்லை. 9 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் சார். இந்த 9 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% மக்கள் 25% மக்களுக்கு அவேர்னஸ் கிடைச்சா பெரிய விஷயம். கிடைக்காம இல்லை, மக்களுக்கு அவேர்னஸ் கிடைக்குது. செலவு மிச்சம் இல்லாமல் இல்லைங்க, அவேர்னஸ் கிடைக்குது மக்களுக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த அவேர்னஸை விரும்பி ஏற்றுக்கிட்டு தெளிவடையணும்னு நினைக்கிற மக்கள் மிக 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 எண்ணிக்கையில் குறைவுன்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? என்ன கேள்வினா, சார் ப்ரெடிக்ஷனே சொல்லலைன்னா நீங்களாம் எதுக்கு சார் ஜோதிடம் பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சரிப்பா நான் சொல்கிற தவறாகவே இருந்துட்டோம். நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு இருக்குல்ல, அதை அவர் கணிக்கிட்டோம். இந்த வயசில் நடந்திருக்குன்னு அவர் கணிக்கிட்டோம். ஓகே, இந்த தொழிலையே நான் விட்டுறேன். தெளிவாக கேட்குறேன். இப்போ நான் ஜோதிடத்தை நம்புறேன் இல்லை அப்படின்றத பார்க்கறதுக்கும் அந்த ஜோதிடம் முதலே வேலிடா இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது சரி, அப்போ நம்ம வந்து ஜோதிடர்களுடைய நிலை என்னன்றதை நம்ம பேசிடுவோம். இப்போது ஒரு ஜோதிடர் ரொம்ப பிஸியான ஜோதிடராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பிஸியான ஜோதிடர் அப்படின்னா என்ன, ஒரு நாளைக்கு 30 ஜாதகம் பார்க்குறாரு, ஒரு நாளைக்கு 40 ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு கற்பனைக்கு 50 ஜாதகம் பார்க்குறாருன்னு வச்சுப்போமே ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 50 ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10 நாளில் ஒரு 500 ஜாதகம் பார்த்துருவார். ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1500 ஜாதகம் பார்த்துருவார். ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு 1.5 லட்சம் ஜாதகம் பார்த்துருவார். கரெக்டாக? அவர் வந்து 50 வருடம் ஜோதிட உலகில் முடிசூடா மன்னனாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு எக்ஸம்ஷன் கற்பனைன்னு வச்சுப்போம். இது கற்பனை தான். ஓகேங்களா? 50 வருஷம் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து இருக்க முடியாது, யாராலையும் இருக்கிறார் அப்படின்னே வச்சுப்போமே. அப்போது 50 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு 1.5 லட்சம்னா 50 வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் ஜாதகத்தை அவர் பார்த்துருப்பார், கடந்திருப்பார். ஓகேங்களா? ஆனால் அது மட்டுமே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையில் 1% கூட கிடையாதே. 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 800 கோடியும் கடந்துருச்சு. ஓகேங்களா? அதில் நீங்கள் 1% வச்சாலே 8 கோடி. வெறும் தமிழ்நாட்டு பாப்புலேஷன் வச்சுங்கனாலே 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் 24 மணி நேரமும் ஜாதகம் பார்க்குற பிஸியான ஜோதிடராக காலம் ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் பார்த்தாலுமே நீங்கள் ஒரு 7.5 லட்சம் ஜாதகத்தை நீங்கள் கடக்க முடியாது. இந்த ஒரு இவ்வளோண்டு சாம்பிள் மாதிரியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய தலையெழுத்தை எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? கரெக்ட், இதுதான் கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், சினிமா நடிகைக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகாதுன்னு உட்காந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் வேணாம். ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா முதல்ல அந்த ஜாதகம் கல்யாணம் ஆன ஜாதகமா ஆகாத ஜாதகம்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு வழி இல்லைங்க ஜோதிடத்தில். அதாவது ஜோதிட காரல்கிட்ட வழி இல்லையா, ஜோதிடத்தில் வழி. நான் ஏன் ஜோதிடர்களால் சொல்ல முடியலன்னா அதுக்குன்னு ஒரு ரூலே கிடையாதுன்றேன் நான். நீங்கள் அதுக்கு ஒரு ரூல் இருந்தால் தான் நீங்கள் சொல்லுவீங்க. ரூலே இல்லைன்னா அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க சிலதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்களேன்னா, அது ப்ரெடிக்ஷன் கிடையாது, அது அசம்ஷன், அது ஒரு அனுமானம். அதை வந்து அவங்க லாஜிக்கலாக அசியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அது நடந்து தான் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர் சொல்லி அந்த ஜோதிடர் சொன்ன ப்ரெடிக்ஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அவரை எதிர்த்து கேஸே போட முடியாது. ஏன்னா அவர் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சேர்த்து தான் பேசியிருப்பார். வீடு அமையலை சார். எப்போ சார் வீடு அமையும்னா, இன்னும் கரெக்டாக ஒரு இந்த தசை முடிய போது 2.5 வருஷத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிங்க, வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை முடியுது. வாய்ப்புன்னா என்ன? சான்சஸ். வாய்ப்புன்றது என்னது? பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு ஜோதிடம் பார்க்குறீங்க? அப்படின்னு நான் தெளிவாக கேட்குறத. இப்போ நான் ஜோசியம் பார்க்க போகிறேன் சார்,
போய் பார்க்குறப்ப வீடு அமையுமான்னு கேட்குறேன் சார். அவர் வந்து உனக்கு இன்னும் 2 மாசத்துல அமைஞ்சிரும்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் அவரோட பெர்மிஷனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே, எனக்கு 2 மாசத்துல வீடு அமையல, 20 வருஷம் ஆகியும் வீடு அமையல. இப்போ நான் கோர்ட்ல கேஸ் கொடுக்க முடியுமா? அதை தான் சொல்றேனே, நீங்க கேஸே கொடுக்க வாய்ப்பு இல்ல. முடியாது. அவர் அடிச்சு சொல்றாரு. அடிச்சு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன். ஸோ அடிச்சு சொல்லல, மழுப்புறாங்க, வாய்ப்புன்னு சொன்னாலே அந்த ஒரு குறிப்பிட்ட ஆரோடத்தை நம்ப வேண்டாம். ஆமா, இதுதான் கேட்குறேன். ஆமா, அடிச்சு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களால வந்து ஏதாச்சும் ஒரு கிளைமாவது பண்ண முடியும். உங்களால அவங்ககிட்ட அட்லீஸ்ட் ஃபீஸையாவது திருப்பி கூடியா நீங்க கேட்க முடியும். எஸ், அதுக்கு தான் கேட்குறேன். நீங்க ஆனா அந்த மாதிரி அடிச்சு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன் நான். ஓகேங்களா, இது நடக்கும்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு, இதுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்பாரு. ஆயிடுச்சா ஆகலையான்னு நீங்க தானே சொல்லணும். ஏன்னா ப்ரெடிக்ஷன் நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. விஷால், இன்னொரு சந்தேகம் விஷால். இப்போ ப்ரெடிக்ஷன் சொல்றோம், கணிப்பு. இட் மீன்ஸ் எதிர்காலத்துல நடக்க போறதுன்னு அர்த்தம். ஜாதகத்துல இப்போ பாஸ்ட்டை கணிக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், பாஸ்ட்டை கணிக்க முடிஞ்சாதானே நீங்க எதிர்காலத்தை கணிக்க முடியும். இப்போ ஒரு பிறந்த குழந்தையோட ஜாதகம் உங்க கையில வருது, அப்ப பிறந்த குழந்தைக்கு எல்லாமே எதிர்காலம் தானே. ஆமா, பிறந்த குழந்தைக்கு பாஸ்ட்னு ஒன்று கிடையாது, அது இப்பதான் பிறந்திருக்கு. ஓகேங்களா, எதிர்காலத்துல அந்த குழந்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீங்க சொல்றத எதிர்காலத்துல நாங்க 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைன்னா எங்களால வந்து உங்களை உதைக்க முடியாது. கரெக்டுங்களா? ஆனா நீங்க நடந்து முடிஞ்சதை சொல்லுங்க, அப்ப நான் உங்களை நம்புறேன். ஏன்னா ஒரு ரூபாய் ஷாம்பு 2 ரூபாய்க்கு எதனா பொருள் வாங்கினாலே நம்ம அது தரமா இருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும் பாக்குறோம். எங்கே 1000 கணக்குல ஃபீஸை கட்டுறாங்க, நம்பிதான் கட்டுறாங்க மக்கள். அவங்கள ஏமாத்த எப்படி மனசு வருது? இல்லைங்க சார், ஏன் மனசு வருதுன்னா, அதாவது ஏமாத்துறது அப்படின்றது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இப்படி ஒரு விஷயம் கிடையாதுன்னு ஓப்பனா ஒத்துக்கிற கட்சி எந்த ஜோதிடருக்கும் கிடையாது. ஓகேங்களா, அப்படி ஒத்துக்கிட்டா மக்கள் யாரும் போக மாட்டாங்க. ஓகேங்களா, அவங்களால பேசிக்கலா பார்க்குற பழப்பு கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா, இப்போ ஒரு மீடியா தொடர்பு இல்லாத ஒரு ஜோதிடர், அவருக்கு மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு அவர் எவ்வளவு ஜாதகம் அவரால் பார்க்க முடியும்? ஒரு 10 20. ஒரு சரி, ஓகே, நீங்க மீறி போனாலும் ஒரு 50லேருந்து நீங்க ஒரு 100 ஜாதகம் பார்க்க முடிஞ்சா பெரிய விஷயம். ஒரு வருஷத்துக்கு அவரால் ஒரு 1000 ஜாதகத்தை கூட கடக்க முடியாது. ஓகேங்களா, அவர் வந்து எவ்வளோ வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் வந்து தொழில் பார்த்தாலும் ஒரு 30,000 ஜாதகத்தை கூட அவரால் முழுசாக பார்த்துருக்க முடியாது. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து வெகுஜனத்தோட வந்து சாம்பிளை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இப்போ ஒரு ரூல்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜோதிடத்தை ஒரு ரூல் இருக்குது. இப்போ இவங்களுக்கு இந்த ரூல்லாம் எப்படி தெரியும்? இவங்க ஏதாவது ஒரு புக்கில் படிச்சிருப்பாங்க, அதுக்குன்னு புக்ஸ் இருக்குல்ல. அதாவது சீனியர் ஜோதிடர்கள் எழுதின புஸ்தகம்னு இருக்கும். பெரிய பெரிய ஜோதிட மேதைகள்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க, அவங்க ஆராய்ச்சிகள் பல பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க டைம் ப்ரெடிக்ஷனுக்கான ஆராய்ச்சிகள்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க பெருசாக. இப்போ இவங்க வந்து பெரிய பெரிய ஜோதிட மேதைகள்னு இவங்க யாரெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அவங்கெல்லாம் ஃபோக்கஸ் வந்து எதில் கொடுத்துருப்பாங்கன்னா காரகத்துவத்தில் கொடுத்துருப்பாங்க. காரகத்துவம்னா இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு என்னென்ன ரிலேஷன், அந்த கிரகத்துக்கு என்னென்ன, இப்போ சூரியன்னா மருத்துவம் வந்து சூரியன். ஓகேங்களா, புதன் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து புதன், சனி வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சனி, இரும்பு சம்மந்தப்பட்ட துறை வந்து சனி. இதெல்லாம் காரகத்துவம். இந்த காரகத்துவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ரிசர்ச்சை வந்து ரொம்ப காலம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம். இப்போ KN ராவ் அப்படின்னு ஒரு ஜோதிடர் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் அவர் காலத்தில் சமகாலத்தில் வந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பல பேரோட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஓகேங்களா, கேபின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ KM ராவ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து பல பேர் இருந்திருப்பாங்க. அப்போது அவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணது எதுனா காரகத்துவங்களை விரிவுபடுத்துறதுக்கு தான். ஏன்னா காலதேச வர்த்தமானம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஜோதிடம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த சிவிலைசேஷன் இப்போ இல்லை. அப்போ என்ஜினியரிங்ன்ற வார்த்தையே இல்லை. ஓகேங்களா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து 3D அப்படின்ற வார்த்தை இப்போ கிடையாது, உருவாக்கப்பட்ட காலத்தில் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் 3Dக்கு நீங்கள் காரகத்துவம் சொல்லணும், கரெக்டு தானே? இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ராகு காரகத்துவம். ஆனால் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருந்திருக்காது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் காரகத்துவத்தை அந்த கிரகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சி தான் ஜோதிட ஆராய்ச்சி. அவ்வளோதான். அதுதான் மெயின் ஃபோக்கஸே. ஏன்னா காரகத்துவத்தை நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா உங்களால் இவங்க சொல்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் கூட பண்ண முடியாது. ஓகே விஷால், இது வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லிட்டோம். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறதா இருந்தால் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜோதிடர்கள்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அப்போ அவங்க சொன்ன விஷயம், இல்லைப்பா நாங்கள் சும்மாலாம் வந்துட மாட்டோம், எக்ஸாம்லாம் வைப்பாங்க, நாங்கள் எழுதுவோம், எங்களுக்கு எக்ஸாமை ஃபுல்லாக அந்த திருத்துறவங்களே பார்த்தீங்கன்னா பெரிய தலையாய ஜோதிடர்களாக இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் என்ன? அந்த தலையாய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா போலியாக யாரையும் உருவாக்கிடக்கூடாது, எல்லாருமே உண்மையாக இருக்கணும், நம்பி வர மக்களுக்கு ஒழுங்கான கணிப்புகளை சொல்லணும்னு சொல்றதா. அப்ப அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டுறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அப்ப இனிமே இந்த ஜோதிடர்கள்லாம் பார்க்கும்போது வாயாலெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு. ஓகே, முடியுமா உங்களால? அது உங்களால முடியாதே. ஓகேங்களா, அதனால தானே ப்ரெடிக்ஷனே இல்லைன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களால் உத்தரவாதம் ஒரு விஷயம் கொடுக்க முடியல அப்படின்னா, இல்லைம்மா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நானே ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறேன்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் நேர்மை. ஓகேங்களா, அதை நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாததுனால உண்மையாக ஜோதிடம் பார்க்குறவங்களாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா ஜி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1000 பேர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு விஷயம் கிடையாது.
அப்போ 1001வது ஆள் வந்து இல்லைங்க அப்படி ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொன்னால் யார் நம்ப போகிறாங்க? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்கு, முடிஞ்சா அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பரிகாரம் செஞ்சா எல்லா பிரச்சனைகளும் ஜோதிட ரீதியாக சரி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னா ஏன் இருக்கு, இல்லை அப்படின்னா ஏன் இல்லை? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.